நாம எல்லாரும் கடந்து போகின்ற வாழ்க்கை 10-15 வருஷமாவே ராகுவோட ஆதிக்கத்துல தான் இருக்கு. எப்போ ஸ்மார்ட் போன் வந்துச்சோ அதுல இருந்து மக்களோட அடிப்படை கல்வி அறிவை தவிர மற்ற அறிந்து கொள்ளும் விஷயங்கள் எல்லாமே ஒரு ஸ்மார்ட் போன் இருந்துச்சுன்னா அவர் எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய செயலிகள் எல்லாமே மக்களுக்கு எந்த துறைகளில் அனுபவ அறிவோ இல்லை எக்ஸ்ட்ராடினரியான நாலேஜோ வேணுமோ அதை தரக்கூடிய வகையில் தான் ராகுவோட தன்மையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ்லாம் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களோட அறிவுகள் அதை பெறக்கூடிய தளங்கள் எல்லாமே பொதுமயமாக்கப்பட்டிருக்கின்றதோ அதை போன்றே மற்றவர்களோடு தங்களை இயல்பாக நேர்மையாக இணைத்து பொது வாழ்க்கையிலும் அக வாழ்க்கையிலும் வெற்றி காண்பவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரியா இயல்பான முறைகளில் தான் யூஸ் பண்றாங்களா? அதன் மூலமான தொடர்புகளை ஏற்படுத்தி தங்கள் துறைகளில் உறவுகளில் ஒரு நல்ல இணக்கத்தை வைத்து சமுதாயத்தில் முன்னேறுகிறார்களா என்று பார்த்தால் 90% அப்படி இல்லை. ஸ்மார்ட் போன்ஸ் வந்ததுல இருந்து ரகசிய உறவுகள் அதிகமாக வெளியில் தெரியாத, திருமணத்திற்கு அப்பாற்பட்ட, வெளியில் சொல்ல முடியாத உறவுகள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன. அதனால் நிறைய லீகல் ப்ராப்ளம்ஸ், கணவன் மனைவி உறவுக்குள் பிரிவுகள், சட்டத்தை ஏமாற்றும் வேலைகள், இது எல்லாமே நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. சைபர் கிரைம் எல்லாமே ரொம்ப அதிகமாகிட்டே வருது. இந்த மாதிரியான ரகசிய உறவுகளை பற்றி தான் இன்றைய காணொளியில நாம பார்க்க போறோம். தாங்கள் அனைவரும் இதுவரை தந்த ஆதரவிற்கும் அன்பிற்கும் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் ஜோதிட மன ஆலோசகர் எடிசன் ஐயாசாமி. இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல். ரகசிய உறவுகள் எப்படி ஆரம்பிக்குது? ரகசிய உறவுனா என்ன? வெளியில் தெரியாமல் நடக்கக்கூடிய காதல், சமூகத்திற்கோ அல்லது குடும்ப கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட மறைக்கப்படக்கூடிய உறவுகள். திருமணத்துல திருப்தி இல்லைன்னா வெளியில அது கிடைக்குமா அப்படின்னு மனது பலவீனம் அடைந்து தேடக்கூடிய உறவுகள். இது எல்லாமே ரகசிய உறவுகள்னு சொல்லலாம். இதுக்கு அடிப்படை காரணம் ஜாதகரோட மனநிலை தான் முதல்ல. அடுத்தது அவரோட தேவையற்ற ஆசை, ஒரு பயம் கலந்த தேவை, மனிதனோட வக்ர எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இச்சை. இது எல்லாமே மனிதருக்கு ரகசிய உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய மனநிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே கிரகங்கள் தான் காரணம். ஜாதகரோட ராசி கட்டத்துல கிரகங்கள் இணைந்திருக்கும் பாவகங்கள், லக்னாதிபதியோட ஸ்திரத்தன்மை குறையும் போது, சந்திரன் கெடும் பொழுது இது எல்லாமே நடக்கும். உங்க ஜாதக கட்டத்துல இப்போ நாம பார்க்க போற கிரகங்களோட இணைவுகள் குறிப்பிட்ட பாவங்கள்ல இருக்கும்போது நம்ம அந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு ஆளாவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா வேண்டாம். உங்க ஜாதகத்துல ஒரு சில கிரகங்களோட இணைவுகள் மட்டும் அதை தீர்மானிக்கிறது இல்லை. நவ கிரகங்களும் பாவங்களோட தொடர்பு கொண்டும் போது உங்க ஜாதகத்துல சந்திரனோட நிலைமை, லக்னாதிபதியோட தரம், இது ரெண்டும் குறையும் பொழுது சம்பவங்கள் நடக்கும். முக்கியமா தசா அமைப்புகள், தசாபுக்தி அமைப்புகள் நல்லவையோ கெட்டவையோ நடக்கிறதுக்கு காரணமா அமைகின்றன. ஒருவேளை இயல்புக்கு மாறான சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில வராமைய கூட போகலாம். அந்த தசாபுக்திகள் வராமைய கூட போகலாம். அதனால உங்க ரிலேஷன்லயோ இல்ல உங்களோட ஜாதக கட்டத்திலயோ இந்த மாதிரியான கிரக காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கிரக இணைவுகளையும் பார்வைகளையும் துல்லியமாக அறிந்து பலன் எடுக்கும் முறை உங்களுக்கு தெரியலன்னா அவசரப்பட்டு எந்த விதமான ஓவர் திங்கிங்கும் போயிடாதீங்க. ஏன்னா லக்னாதிபதி பலம் இழந்து 5ஆம் இடமும் வீக் ஆச்சுன்னா ஜாதகர் மற்றவங்களை பத்தி ஒரு நெகட்டிவான திங்கிங்க்கு வந்துருவார். குறை அவர்கிட்ட தான் இருக்கும். இவர் ஓவர் திங்கிங் பண்றதுனாலயே மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய தன்மைகள்லாம் வரும்.
காணொளியை முழுமையா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லக்னத்திற்கு எதிர்மறையான பாவகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6, 8, 12 ருண ரோக சத்துருஸ்தானம், ஆயுள் அவமானஸ்தானம், அயன சயன போகமாகிய விரயஸ்தானம். ஜாதகர்களுக்கு இந்த 3 பாவங்களுமே இதில் அமரக்கூடிய கிரகங்கள் அல்லது இந்த தசா புக்திகள் எல்லாமே ஜாதகரை இயல்பான வழியிலிருந்து மாற்றி எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு கொண்டு செல்லும் உணர்வுகளை தூண்டக்கூடிய பாவங்களாக இருக்கின்றன. காதலை குறிக்கக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகம். காதலை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். இது நம்ம ஷார்ட்டா சொல்லலாம். சுக்கிரன்னா கவர்ச்சியையும் ஆடம்பரமான விஷயங்களையும் சுகபோகங்களையும் தூண்டக்கூடிய மனக்கிளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிரகம். இயல்பான சுக்கிரன் ஜாதகத்துல பாவரோட சேர்க்கை இல்லாத சுக்கிரன் இயல்பான சுகபோக நாட்டங்களையும் மனதில் ஒரு கலை ரசனையையும் அழகை ரசிக்கக்கூடிய தன்மையையும் இயல்பா கொடுப்பார். 7ஆம் பாவகம் என்பது களத்திரஸ்தானம். உங்கள் வாழ்க்கை துணை, நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், பழகக்கூடிய நபர்கள், தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள், உங்கள் தொழில் கூட்டாளிகள் எல்லாமே இந்த 7ஆம் பாவம் தான் தீர்மானிக்கும். 7ஆம் பாவத்திற்கு பொதுவாக காரகமாக களத்திர காரகனாகிய சுக்கிரனை சொல்வார்கள். இந்த 5, 7 ஆகிய காதலை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவமும் தொடர்புகளையும் வாழ்க்கை துணையையும் கூட்டாளிகளையும் குறிக்கக்கூடிய 7ஆம் பாவகமும் 6, 8, 12 போன்ற மறைவு ஸ்தானாதிபதிகளோடு இணையும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ அல்லது இந்த 5, 7ஆம் அதிபதிகள் 6, 8, 12ல போய் சம்பந்தப்படும் பொழுது ரகசிய உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி தருவார்கள். அடுத்து லக்னாதிபதியோட தரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். லக்னாதிபதி கெட்டு போயிருக்க கூடாது. லக்னாதிபதி வக்ர கிரகங்கள் பாவர்களோடு சம்பந்தப்படக்கூடாது. 6, 8, 12 போன்ற மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடாது. பாவ கிரகங்களோட பாதிப்புகள் இல்லாத குரு சுக்கிரனோட பார்வைகள் லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ கிடைக்கும் பொழுது ஜாதகர் இயல்பாகவே சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு தேர்ந்த ஞானத்தை பெறுவார் அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்திற்கு பயந்து, சட்டத்திட்டங்களுக்கு பயந்து தங்களுடைய வாழ்க்கை அமைப்பை சீரமைத்துக் கொள்ளக்கூடிய ஞானத்தை இந்த சுபகிரகங்கள் ஜாதகர்களுக்கு கொடுக்கும். அடுத்து குரு உங்க லக்னத்திற்கு பாவரா வராரா, அவயோக ஆதிபத்தியங்களை கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறது 2வது விஷயம். அந்த டீட்டெயிலுக்கு நம்ம போக வேண்டாம். பொதுவாக லக்னம் லக்னாதிபதி பாவரோட சேர்க்கை பெற்ற அவரோட வாழ்க்கை இயல்புக்கு மாறானதாக இருக்கும். சுபரோட சேர்க்கை பெற்ற ஒரு நல்லவர் கூட இருந்தாருன்னா உங்க மனதோட நிலைமையும் நீங்க செயல்படும் தன்மையும் நல்ல விதமா தான் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. இந்த 5, 7 பாவங்கள் யாருக்கும் கட்டுப்படாத வக்ர எண்ணங்களை தூண்டக்கூடிய இயல்புக்கு மாறான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய அந்நிய கிரகங்களாகிய கலாச்சாரம் பண்பாடுகளை மாற்றி ஜாதகருக்கு வித்தியாசமான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ராகு கேதுக்களுடன் இணைவு பெறக்கூடாது. இந்த கிரகங்களோட இணைவு 5, 7ஆம் பாவாதிபதிகளுக்கோ அல்லது பாவங்களுக்கோ இருந்துச்சுன்னா பொதுமக்களுக்கோ தாங்கள் வாழும் சூழல்ல தங்களோடு நெருங்கி இருப்பவர்கள் தங்கள் சுற்றுப்புறத்திற்கோ அறியாத வகையில உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களை இந்த கிரகங்கள் தூண்டும். 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது அயன சயன போகம். ஜாதகர் தனிமையா செயல்படக்கூடிய நேரங்களை குறிக்கும். படுக்கறை சுகங்கள். இதில் ராகு சுக்கிரன் இணைந்து இருந்தா ராகுனால ரகசியம், எல்லைகளை மீறுறது, அவர் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய காம உணர்வுகளை கொடுக்கக்கூடிய சுக்கிரனோடு இணைந்தால் வெளியே தெரியாத காதல் உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த சுக்கிரனோட ஆசை கிளர்ச்சி காமத்தை ராகு மேன்மேலும் தூண்டிக்கொண்டே இருப்பார். ஏன்னா ராகுக்கு தேவை இருந்து கொண்டே இருக்கும், அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதனால் அவர் சுக்கிரனை பாதிப்படைய செய்து சுக்கிரனின் காரகத்துவங்களை இயல்பான காமத்தை கெடுத்து சுக்கிரன் செவ்வாய் இணைவு கட்டுப்படுத்த முடியாத ஆத்திரம், கோபம், உணர்வுகள்
யாரை பற்றியும் கவலைப்படாத செயல்பாடுகள், உணர்வுகளில் அறிவில்லாமல் உணர்வுகளை செயலாக்க முனைவது, இது எல்லாமே செவ்வாயோட தன்மைகள். அவர் காதலுக்கு அதிபதியான சுக்கிரனுடன் இணையும் பொழுது தீவிரமான செயல்பாடுகள், ஈர்ப்பு, காதலை அணுகக்கூடிய குணம் ஜாதகருக்கு உருவாகும். இதுல 5ஆம் இடம் கெட்டு லக்னாதிபதியும் பாவர்களோடு சேர்ந்து உங்க குடும்பாதிபதி அட்டமாதிபதியோடு 8க்குரியவரோடு இணைந்து அதன் தசாபுக்திகள் அமைப்புகள்ல உங்களுக்கு இதன் மூலமான ரகசிய உறவுகள் மூலமான அவமானங்கள் எல்லாமே உருவாகும். இதுல கோச்சார கிரகங்களும் சரியான பொசிஷன்ல இல்லைன்னா அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து வியாழன், இந்த மாதிரியான டைம்லலாம் நீங்க வெளியில் தெரிந்து அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும். உங்க 7ஆம் அதிபதி 8, 12 ஆகிய இடங்கள்ல உட்கார்றது. இந்த 8 என்கிற இடம் திடீர் சந்தர்ப்பங்களையும் திடீர் நிகழ்வுகளையும் அவமானங்களையும் மறைவான ரகசியமான நடவடிக்கைகளையும் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும். அதே போன்று 12ஆம் இடமும் ஜாதகர் ரகசிய செயல்பாடுகளை, ரகசிய தொடர்புகளை பெறக்கூடிய நபரா, உத்தியோகம் தொழில் காரணமா அயல் நாடுகளை சென்று பிழைப்பு நடத்துறவங்க ஜாதகத்துல இந்த 8, 12ஆம் இடங்கள்ல 7ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டிருப்பாரு. இந்த மாதிரியான ஜாதகங்கள்ல லக்னாதிபதி சுபர் பார்வை லக்னத்திற்கு சுப கிரகங்களோட தொடர்பு இருக்கும்போது ஜாதகர் தன்னுடைய வேலையோ தொழிலோ கண்ணும் கருத்துமாக செய்து தங்களுடைய கரியர்ல மேன்மேலும் உயரக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஆனா லக்னாதிபதியோ லக்னமோ பாவர்களால் கெட்டு இருந்துச்சுன்னா அங்கேயே போதை வஸ்துக்கள், தவறான பெண்களோட தொடர்பு, தங்களோட உடல் நலத்தை கெடுத்துக்கிறது, இது எல்லாமே இந்த 8, 12ஆம் தசாபுக்திகள்ல நடக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடல் மற்றும் மனநல கோளாறுகளை ஜாதகர்களுக்கு குறிப்பிட்ட தசாபுக்திகள் உண்டு பண்ணும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக சந்திரன் ராகு இணைவு. சந்திரன் ராகு இணைவு இருக்கிறவங்கள சயின்டிஸ்டும் இருக்காங்க, மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்கள், வெற்றியாளர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. தங்கள் மனதை வலுவாக பயன்படுத்தி முன்னேறக்கூடிய துறைகள் எல்லாம் இருக்காங்க. அதனால சந்திரன் ராகு இணைவு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரியா மனம் கெட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. சூரிய சந்திரர்களை கிரகணப்படுத்தக்கூடிய கிரகமாகிய ராகு மனதுக்கு காரகனாகிய சந்திரனோடு இணையும் பொழுது ஜாதகருடைய மனதில் நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணுவார். இதுல லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தார்னா, லக்னத்திற்கு 5ஆம் இடமும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, குறிப்பிட்ட சந்திரன் ராகு தசைகள் நடக்கும் பொழுது சந்திரன் தசையில ராகு புக்தியோ அல்லது ராகு தசையில சந்திரன் புக்தியோ நடக்கும்போது தன்னுடைய தேர்ந்த அறிவின் மூலமா இக்கட்டான நெருக்கடிகள்ல இருந்து ஜாதகர் தப்பிச்சுருவாரு அப்படின்னு சொல்லலாம். வித்யாகாரகனாகிய புதன் இந்த இணைவோட சம்பந்தப்பட்டார்னா மேலும் மனம் பாதித்து மனநிலை சரியில்லாத தன்மை கூட போகும். புதனும் கெடக்கூடாது. சந்திரன் ராகு ஒரு ஜாதகத்துல இணைந்தால் கூட புதன் கெடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். எப்போ அறிவு மழுங்குமோ அப்பந்தான் மனம் தலைதூக்கும். மனம் போன போக்குல ஜாதகர் ஈடுபடும் பொழுது தவறான சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நிலையில ராகு கேதுக்கள் 5, 11 பாவங்கள்ல இருக்கிறது. காதல் ஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல ராகு இருந்து 11ல கேது இருக்கும்போது ஜாதகர் ஒரு திருப்தி இல்லாத, 11ஆம் இடங்கிறது திருப்தியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், அதுல கேது வக்ரகிரகமாய் கேது இருந்தா ஜாதகர் திருப்தி இல்லாத மனங்கள்ல இருப்பார். 5ஆம் பாவத்துல அமரக்கூடிய ராகு மேன்மேலும் காதல் உணர்வுகளையோ அல்லது எதிர்பார்ப்புகளையோ கொடுத்து கொண்டே இருப்பார். எவ்வளவு ஜாதகர் அந்த செயலில் ஈடுபட்டாலும் அவருக்கு ஒரு திருப்தி இல்லாத தன்மை ஏற்படும். அதே போன்று சுக்கிரன் சந்திரன் ஆகிய இரு பெண் கிரகங்களோட சேர்க்கை. சுக்கிரன் காதலுக்கும் சந்திரன் மன உணர்ச்சிகளுக்கும் தன்மைகளை கொடுக்கக்கூடிய தூண்டக்கூடிய கிரகங்கள். இந்த இணைவு பெற்ற ஜாதகர்கள் எமோஷனல் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். மனசுல காதலை மறைச்சு வைப்பாங்க. சந்திரன்னா எப்பவுமே மறைவான செயல்களுக்கு, எண்ண ஓட்டங்களுக்கு காரகமான ஒரு கிரகம். இந்த சந்திரன் சுக்கிரன் கிரகங்களோட இணைவு பிசிக்கலாவோ மென்டலியாவோ ஒரு பாண்டிங்க ரகசியமா யாருக்கும் தெரியாம தூண்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இதுவரைக்கும் பார்த்த நிலைகள் எல்லாத்துலேயுமே உங்க லக்னாதிபதி லக்னம் முதல்ல பாவர்களோட சேர்க்கை பார்வை இணைவு இல்லாம இருந்தா ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவேன். அடுத்தது மனதுக்கு காரகனாகிய சந்திரனும் அறிவுக்கு காரகனாகிய புதனும் கிடக்கூடாது ஒரு ஜாதகத்துல. இது எல்லாமே சேர்ந்து டோட்டலா ஒரு ஜாதகரை இயக்கும், நல்ல வழியிலையோ கெட்ட வழியிலையோ. நம்ம இந்திய வேத ஜோதிடத்துல இந்திய கலாச்சாரத்திற்கு ஏற்ப நாம கிரகங்களை வைத்து நம்ம பண்பாடுகள்ல இது இது நல்லது, இவை கெட்டவை தீயவை அப்படின்னு நம்ம அந்த காலத்துல மூல நூல்கள்லாம் எழுதினவங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப மாறி வரும் சூழ்நிலையில ராகுவோட ஆதிக்கம் நிறைந்த இந்த கலியுகத்துல இதெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணாம சர்வைவலுக்காக எது வேணாலும் பண்ணிக்கலாம், எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு நிறைய புரட்சிகரமான எண்ணங்கள்லாம் மக்கள் மனசுல வருது. ஆனா அதன்படி நாம இயங்குனா நம்ம உடல் மன நலம் கட்டு நம்மளோட சர்வைவல் சீக்கிரமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா அறிமுகம் ஆகுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கள் எல்லாமே கண்டென்ட் வீடியோக்களாக தான் இருக்கும். தனிப்பட்ட தங்கள் ஜாதக ஆலோசனைக்கு திரையில் காணக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்றும் உங்கள் அன்பிலும் ஆதரவிலும் உற்சாகம் கொள்ளும் ஜோதிட மன ஆலோசகர் எடிசன் ஐயாசாமி. நன்றி. வாழ்க வளமுடன்.